இப்போ ஜென்ரலாக நிறைய பேருக்கு வந்து ஆப்ரேஷன் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் சிவியர் ஆகும், பேபி மூவ் ஆகாமல் இருக்கும், சம்டைம் ப்ரீ டேர்ம் டெலிவரியும் போயிடுவாங்க. அப்படின்னா நார்மலாக 9 மந்த் 10 மந்த்ஸ் அப்போ டெலிவரி ஆகிறது 8 மாதம் 7 மாதத்துலேயே குழந்த சரியாக மூவ்மெண்ட்டு இருக்காது, இல்லைனா ஹார்ட் சவுண்ட்ஸ் கம்மியாக இருக்கலாம். அதனால சர்ஜரி உடனே சிசேரியன் பண்ண, எமர்ஜென்சி சர்ஜரி மிட் நைட்டோ எந்த டைம் பார்க்கறது இல்லை, உடனே எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணுற நிலமை கூட இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அந்த மித்து வந்து அந்த யோசனை வந்து கொஞ்சம் நம்ம வந்து யோசனையில் விட்டுறணும். ஏன்னா சர்ஜரி வந்து அவங்களுக்கு சேஃப்கார்ட் பண்ணுறது தான், அம்மாக்கும் குழந்தைக்கும் கம்ஃபர்டபுளாக ஒரு ஸ்மூத்தாக போகிறதுக்காக தான் சர்ஜரியே பண்ணுறது. நார்மல் டெலிவரிஸ் நடக்கிறதே இல்லைன்னா நடந்துட்டு தான் இருக்குது. மேபி ஒரு ரேஷியோ பார்த்து சொல்லணுன்னா ஒரு 30 to 40% நார்மல் டெலிவரிஸ்னால் டெஃபினெட்லி 60% to 70% சிசேரியன் சர்ஜரிஸ் தான் நடக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நிறைய காசஸ் இருக்கும். அம்மாவுக்கு வந்து ஒரு பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம் அந்த ப்ரெக்னன்சி பீரியடில். இன்னொன்று வந்து இந்த ஃப்ளூயிட் ஏதாவது பிரேக் ஆகும், ஸோ தண்ணி ஃபுல்லாக இருக்காது, ஸோ பேபி ஸோ ஒழுங்காக மூமெண்ட் இருக்காது வயிற்றுக்குள்ளே. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் தான் பெட்டர்.